ஹலோ மக்களே, ஜானகி ரகுராம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. அதிகாரிகளும் ரேகராமோட வீட்டுக்கே வந்து லிங்கம் எஸ்கேப் ஆயிட்டாங்க. அதனால நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏற்கனவே கோர்ட்டில் வச்சு அவங்க ரொம்பவே உங்கள் மேலே ஆத்திரமாக இருந்தாங்க. ரேகராம் ஐயா தனியாட்டி எங்கேயும் போகாண்டான்னு சொன்ன உடனே நம்ம ஜானகி எல்லாருமே ரொம்பவே பதட்டாகிறாங்க. அதே சமயத்தில் நம்ம ரேகராம் ஜானகிட்ட வந்து சீனு மாயோட வாழ்க்கை ஒரு வழியாக நல்லபடியாக ஆயிட்டு, எனக்கு தனாவை நினச்சி தான் ரொம்பவே வருத்தமாக இருக்குது. நான் மட்டும் தனாவுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிருந்தேன்னா இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கவே செய்திருக்காது. அவள் எப்படி வாழ்ந்திருப்பா தெரியுமான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஜானகியும் ஒரு கட்டத்தில் கதிர் தனாவோட திருமணம் எப்படியாச்சு, எதனால நம்ம தனாவை கதிர் மேரேஜ் பண்ணாங்கிற ரகசியத்தை நம்ம ரகுராம் கிட்ட சொல்லிட்டாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம மாயாவும் சீனு கிட்ட வந்து வீட்டில் இவ்வளோ பிரச்சனை ஆனதுக்கு காரணமே நீ தான். நீ மட்டும் ஒழுங்கா நடந்திருந்தேன்னா சாரு உங்ககிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கவே மாட்டா. எல்லாத்துக்கும் காரணம் நீதான்னு சொல்லும்போது சீனுவும் அந்த இடத்துல நம்ம மாயா கிட்ட, இதுக்கு மாயா நீ இந்த மாதிரி சொல்ற, நான் பண்ணது தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக இனி இந்த தப்பு திருப்பி நடக்கவே செய்யாது மாயா. நான் ஒன்றை தான் விரும்புகிறேன். என்னைக்கா இருந்தாலும் உன் கூட தான் சேர்ந்து வாழறதுக்கு நான் ஆசைப்படுறேன்னு சொல்லும்போது மாயாவும் நம்ம சீனு கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, என்ன நடந்தாலும் நீ உன்னோட அம்மா சொன்னது எல்லாத்தையுமே கேட்டு அதுக்கு ஏற்ற வரதுனே நடந்துட்டு இருந்த. அதனால தான் சாருவுக்கு அவன் மேலே ஒரு நம்பிக்கை வந்துச்சு. சரி, எப்படி இருந்தாலும் நீ வந்து அவனை மேரேஜ் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு அதனால தான் இது எல்லாமே நடந்தது அப்படின்னு நம்ம மாயாவும் சீனுக்கிட்ட சொல்கிறாங்க. சீனுவும் அதை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை மாயா, நான் எதுவுமே தப்பாட்டு அவள்கிட்ட நடந்ததே இல்லை. சரி, இனிமே இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனியாவது நம்ம வாழ்க்கை நல்லபடியாக ஆரம்பிக்கணும்னு சொல்லும்போது மாயாவும் அது எப்படி இவ்வளோ பெரிய பிரச்சனையை நான் மறக்க முடியும்னு எல்லாருமே பேசுகிறீங்க. எவ்வளோ பெரிய சுச்சுவேஷன்லேருந்து நான் வந்திருக்கேன் தெரியுமா. நீங்கள் யாருமே என் மேலே நம்பிக்கை வச்சு நான் சொன்னதை கேட்டு நடக்கவே இல்லை. முக்கியமாக நீயாவது இந்த இடத்துல தடுத்து நிறுத்தியிருக்கணும். நான் இனிமேல் மாயா கூட தான் வாழ போகிறேன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கிட்ட எப்படியாவது சொல்லியிருக்கணும்ல. நீ தானே எல்லா தப்பையும் பண்ண சீனுன்னு கேட்குறாங்க. சீனுவும் ரகுராம் மாமா சொன்னதை எனக்கு மீறவே முடியலை. அதனால தான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் மாயா. என்னை மன்னிச்சுட்டு, நான் பண்ணது தப்பு தான், தயவு செய்து பழைய மாதிரி என் கூட சேர்ந்து வாழப்பாரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம மாயாவும், இல்லை சீனு, பழைய மாதிரி உங்ககிட்ட எனக்கு அன்பாக இருக்க முடியுமான்னு எனக்கு நம்பிக்கை கொடுக்க முடியாது. ஏன்னா என் மனசில் அது ஒரு ஆறாத தளம்பாக இருக்குது. என்னைக்கு நான் வந்து நீ இனிமே இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு எப்போ உனக்கு மேலே ஒரு நம்பிக்கை வருதோ அப்போ தான் உங்ககிட்ட சேர்ந்து வாழுவேன் நம்ம மாயாவும் சீனுக்கிட்ட சொல்லிடுறாங்க. சீனு இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நம்ம அப்படி எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமே, என்ன பண்ணுறது, மாயாவுக்கு மனசு எப்படியாவது மாற்றி ஆகணும். அவன் நம்மக்கிட்ட எவ்வளோ அன்பாக இருந்தா, இன்னைக்கு நம்மளை விட்டு பிரியது கூட தயாராகிட்டா, எப்படியாவது அவளை சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு நம்ம சீனுவும் அவங்களோட முயற்சிகள் எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க. அதே சமயத்தில் பார்வதிக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது. இந்த குடும்பமே ஒன்று சேர்ந்துட்டாங்க போல. பத்மா அவங்க இப்படி மாறுவாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எல்லாருமே இப்படி சேர்ந்துட்டாங்களே குடும்பமா. ஆனா என்னதான் நடந்தாலும் அவங்க அன்னைக்கு சாட்டையால் அடிச்சதை நான் மறக்கவே மாட்டேன். என்னைக்கு இந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கோ அந்த சமயத்துல கரெக்டாட்டு நான் அதை யூஸ் பண்ணிப்பேன். அது மட்டும் இல்லாம என்னைக்கா இருந்தாலும் இந்த வீட்டோட அதிகாரம் என் கையில கிடைக்க தான் போகுதுன்னு சொல்லிட்டு பார்வதியும் மனசுல யோசிச்சுட்டே இருக்காங்க. எப்பவாவது ஒரு சமயம் வரும், அந்த சமயத்துல இவங்களை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோளுடைய பார்வதி இருந்துட்டு இருக்காங்க. நம்ம சிவராமனும் பார்வதி கிட்ட வந்து, என்ன பார்வதி ரொம்ப யோசிச்சுட்டே இருக்க மாதிரி இருக்கு, எப்பண்டா என்னோட அண்ணன் குடும்பத்தை பழி வாங்கலாம்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது பார்வதி, இல்லைங்க, நான் எதுக்கு அப்படி நினைக்க போறேன், அப்படி ஒரு துளி கூட என்ன என்கிட்ட கிடையாதுன்னு சொல்லிட்டு ஆக்டிங்கை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சிவராமனும், இதுக்கு மேலே நீ ஏதாவது ஒரு தப்பு பண்ணன்னு தெரிஞ்சுன்னா அதுக்கப்புறம் இந்த வீட்லேயே நீ இருக்க முடியாது, கொஞ்சம் கூட எதை பற்றியும் யோசிக்காதன்னு சொல்லிட்டு சிவராமனும் பார்வதியை பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் வீட்டுக்கு வராங்க. ரகுராமும் அவங்கள பார்த்துட்டு, எதுக்கு இப்போ தேவையில்லாமல் இவங்க வராங்கன்னு புரிய மாட்டேங்குதே, சீனு என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையான்னு சீனுக்கிட்டையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதிகாரிகளும் அந்த இடத்துல வந்து, இல்லை, நாங்கள் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு காரணமே ஒரு விஷயத்த சொல்கிறதுக்காண்டி தான். லிங்கம் ஜெயிலேருந்து எஸ்கேப் ஆகிட்டான். ஏற்கனவே லிங்கம் உங்கள் குடும்பத்துக்கு மேலே ரொம்பவே விரோதமாக இருக்கா. கோர்ட்டில் வச்சு இந்த ரகுராம் ஐயாவை ஏதாவது பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு ரொம்பவே எரிச்சலாக இருந்தான். கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுறதுக்கு வருவான். இங்கே ஏதாவது பார்த்தீங்கன்னா உடனே எங்களுக்கிட்ட தகவல் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரகுராம் ஐயாவை தனியாக எங்கேயுமே விடாதுங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல அதிகாரிகள் சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை கேட்ட உடனே ஜானகி அப்படியே பதறி போயிடுறாங்க.
என்னவா இருக்கோ, லிங்கம் வேற வெளியில வந்துட்டானே, என்ன செய்யறது அப்படி சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கும்போது ரகுராம நம்ம ஜானகிட்ட வந்து, ஜானகி நீ எதுக்குமே கவலைப்படாத, கண்டிப்பா எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு ஜானகியை சமாதானப்படுத்துறாங்க. நம்ம ஜானகி ரகுராம் கிட்ட வந்து என்னங்க எதுக்கு இவ்வளோ சோகமா இருக்கீங்கன்னு கேட்கும்போது ரகுராமும் எல்லா விஷயத்தையும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இல்ல ஜானகி, மாயா சீனுக்கு மேல எனக்கு இருந்தே ஏதோ ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனா இப்ப எல்லாமே சந்தோஷமா தான் இருக்காங்க. எப்படியோ மாயா சீனோட வாழ்க்கை நல்லபடியா இருக்குது, அது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஆனா சாருக்கு மேரேஜ் நல்லபடியா நடக்கும்னு சொல்லிட்டு நான் தான் வாக்கு கொடுத்துருந்தேன். ஆனா கடைசி நேரத்துல அவளோட நிலைமை இப்படி ஆயிட்டுன்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் வருத்தமாவே இருக்கு ஜானகி அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரகுராம ஜானகி சமாதானப்படுத்துறாங்க. என்னங்க பண்ண முடியும், ஏதோ ஒரு விதி, அதனால அப்படி ஆயிட்டு, இனிமே அதை நினைச்சு வருத்தப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை, அதை பத்தி யோசிக்காதுங்கன்னு சொல்றாங்க. ரகுராம நம்ம ஜானகிட்ட வந்து நம்ம மாயாச்சினோட வாழ்க்கை நல்லபடியா இருக்கு, எனக்கு தனாவை நினைச்சு ரொம்பவே குழப்பமா இருக்கு, தனாவோட வாழ்க்கை இப்படி ஆயிட்டேன்னு சொல்றாங்க. ஜானகியும் ஏங்க அந்த மாதிரி ஃபீல் பண்றீங்க, நம்ம கதிர் வந்து வேலைக்கு போய் ஏதாவது சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு தானே வெளிநாட்டுக்கு போறான், அது மட்டும் இல்லாம தனா நம்ம கூடயே தானே இருக்கா, அதுல என்ன பிரச்சனை வந்துட போகுது, நம்ம கதிர் நல்லவன் தான், நம்ம கூடயே சேர்ந்து வாழ்ந்தவன்ல, அதனால நம்ம தனாவை ரொம்பவே நல்லபடியா பார்த்துட்டு தானே இருக்கான், தனாக்கு ஒண்ணுனா ரொம்பவே துடிச்சு போயிடுறான், ரொம்பவே நல்ல பையன் சொல்லிட்டு நம்ம ஜானகி அந்த இடத்துல சொல்லும்போது நம்ம ரகுராமோ ஜானகி கிட்ட எல்லாமே சரிதான், ஆனால் நான் அவளுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிருந்தா அவளுக்கு எவ்வளோ பெரிய வரன் எல்லாம் கிடச்சிருக்கோம், அது மட்டும் இல்லாமல் தன்னோட வாழ்க்கை இப்படி ஆகணும், அவளே இந்த கதிரை போய் தேடி போயிட்டாளே, எனக்கு இதெல்லாம் நினச்சி ரொம்பவே வருத்தம் ஜானகி, இப்படிப்பட்ட பையனை எப்படி அவ வந்து ஓகே சொன்னான்னு புரியவே மாட்டேங்குது, தனா இப்படியா வாழ வேண்டிய பொண்ணு, எவ்வளோ பெரிய வசதியான வாழ்க்கை வாழ வேண்டிய தனா இப்படி ஒரு நிலைமை ஆயிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு நாளும் எனக்கு அந்த காயம் மனசு விட்டு போகவே மாட்டேங்குது ஜானகின்னு ரகுராம் ரொம்பவே உருக்கமா பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஜானகியும் அந்த இடத்துல கதிரை பத்தி என்னதான் பெருமையா சொன்னாலும் அதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி ரகுராம் இல்லை. ஒரு கட்டத்துல ஜானகிய மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க, பேசாம எல்லா உண்மையும் சொல்லிடலாமா, இந்த கதிரை பத்தி இவ்வளவு தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்களே அப்படின்னு கேட்கும்போது ரகுராமும் எனக்கு ஒரு நாளுமே கதிர்க்கு மேல இருக்க கோபம் குறையவே செய்யாது, அவனாலதான் என்னோட பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிட்டு, தனாவுக்கு ஏத்த பையன் கதிர் கிடையவே செய்யாதுன்னு ரகுராம் சொல்ல உடனே நம்ம ஜானகி அந்த இடத்துல உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இங்க அப்படியெல்லாம் சொல்லாதுங்க, கண்டிப்பா வந்து கதிர் இதுக்கு காரணமே கிடையாது, தனா வந்து ஒரு பெரிய இக்கட்டான சிச்சுவேஷன்ல மாட்டிட்டா அவளை அந்த இடத்துல இருந்து காப்பாத்துக்காண்டி தான் கதிர் இப்படி ஒரு வேலையை செய்தான்னு சொல்லிடுறாங்க. ரகுராமுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஜானகிட்ட வந்து என்ன சொல்ற ஜானகி, அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு விசாரிக்கிறாங்க. நம்ம ஜானகிய சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இல்ல தனா ஏற்கனவே கார்த்தியை தான் இந்த மாதிரி லவ் பண்ணிட்டு இருந்தா, ஒரு கட்டத்துல கார்த்தி ரொம்பவே கெட்டவன்னு தெரிய ஆரம்பிச்சு கார்த்தி வீடியோவை எல்லாம் எடுத்து அதை வச்சு நம்ம தனாவை மிரட்ட ஆரம்பிச்சிட்டான், அவளுக்கு என்ன பண்றதுன்னே புரியல, அதனால தான் கார்த்தியோட இதுக்கு மிரட்டலுக்கு பயந்து நம்ம கதிர்க்கு எல்லா விஷயமும் தெரியும், கதிர் தனாவை அவளோட மனைவியா ஏத்துக்கிட்டான், கதிர் எவ்வளோ பெரிய காரியம் செய்திருக்கா தெரியுமா, அவனை போய் நீங்க இப்படி எல்லாம் தப்பா நினைக்காதுங்க அப்படின்னு சொன்ன உடனே ரகுராம் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன சொல்ற ஜானகி, இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்திருக்கு, இது வரைக்கும் என்கிட்ட நீ மறைச்சிருக்க, இது சரியே இல்லை, நான் கண்டிப்பா இதை பத்தி விசாரிப்பேன்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகளை நம்ம ரகுராம் சரியா பார்க்குறாங்கன்னே சொல்லலாம்.